வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இப்போ 5இல் இருக்கார். 5 நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கைகளில் நமக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்தும். அது கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ ஆல் இந்த கேம். பட் லாபங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், லாபங்கள் வருமானம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான புதன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் 11இல் வீடு மனை சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5இல் இருக்கும்போது வேலை பலுக்கள் இருக்கும். வேலையில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தி அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்பவர்கள் சில பேர் கடன், என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையிலே ஒரு மனசலனங்கள் இருக்கும். ஸோ என்னடா அது இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. ஸோ அது ரொம்ப ப்ளஸ். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை, அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸான ஒரு விஷயங்கள். ஏன்னா 3இல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையை நம்மளே ரொம்ப பெருசாக பூதாகரமாக க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10, 11ஆம் அதிபதியான உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதனால் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். எல்லாமே சிறப்பு தான். ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு 2இல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் செலவினங்கள், சுப செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அது பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் லாபகரமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சிறப்பான லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் ஏதாச்சும் லேண்டு சேல்ஸு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிஷப லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 7. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கொஞ்சம் செலவு பண்ணுறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். செலவினாலும் சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு 10இல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய கனவுகளையும் கொடுக்கும். பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு 8ஆம் அதிபதிங்க. 8, 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3இல் இருக்கும்போது கற்பனையிலே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயம் வரும். அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள், ஸோ சந்தேகத்தினால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நோட்டில் அவங்க குடும்பத்தாரால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி 9, 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், தொழிலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும்.
ரிஷப லக்னமாக வந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 2, 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2இல் குருவுடைய சாரத்திலிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம், பூமி சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாவது, கேது வந்து 4இல் இருக்கும். வீடு பராமத்துகள் செலவுகள் எல்லாம் தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தாயாருக்கு மூலம் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் விற்பனைக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாப்தங்கள். சுக்கிரன் 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள், மனசில் வந்து கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளால் லாபங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க பேசுகிற பேச்சுகள், நடவடிக்கைகள் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்தரங்கள் வந்து அந்த நீச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மனசார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4%, 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த மந்திர உச்சாடங்கள், அதுவும் குபேர காயத்ரி வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக ஒர்க்காகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.